சிரிய தலைநகரை காப்பாற்றிய கிளர்ச்சியாளர்கள் நாட்டை விட்டு தப்பியோடிய அதிபர் அசாத். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றுவதைத் தொடர்ந்து அதிபர் பஷர் அல் அசாத் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தை கிளர்ச்சியாளர்களிடம் அமைதியான முறையில் ஒப்படைத்துவிட்டு சென்றதாக ரஷ்யா உறுதிப்படுத்தியது. சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் டமாஸ்கை முழுவதையாக கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் பஷர் அல் அசாத் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக அறிவித்தனர். சிரியாவின் அதிபர் பதவியிலிருந்து பஷார் அல் அசாத் ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். கடந்த ஒரு வார காலமாக கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது என ரஷ்யா உறுதிப்படுத்தியுள்ளது. மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினருடான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அசாத் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெளியேறுவதற்கு முன் அதிகாரத்தை அமைதியான முறையில் கிளர்ச்சியாளர்களிடம் ஒப்படைக்கவும் அசாத் ஒப்புக்கொண்டார் என ரஷ்யா சொல்கிறது. சிரியாவில் நிலை கொண்டுள்ள ரஷ்ய துருப்புகள் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை அங்குள்ள ரஷ்யா இராணுவ தளங்களின் பாதுகாப்பிற்கு தீவிரமான அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்று ரஷ்யா கூறியுள்ளது. வன்முறையை பயன்படுத்துவதை கைவிட்டு அனைத்து நிர்வாக பிரச்சினைகளையும் அரசியல் வழிமுறைகளால் தீர்க்க வேண்டும் என சிரியாவின் எதிர்க்கட்சி கிளர்ச்சியாளர்கள் வேண்டுகோளும் விடுத்துள்ளது. தலைநகர் டமாஸ்கஸை தாக்கிய பின்னர் அதிபர் அசாத் தலைவரை விட்டு தப்பி சென்றதாகவும் நாடு விடுதலை பெற்றுவிட்டதாகவும் கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 1900 GMT புறப்பட்ட தனிப்பட்ட விமானத்தில் அசாத் தப்பி சென்றார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர் அங்கு எங்கு செல்கிறார் என்று குறிப்பிடவில்லை என மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. சாத் பயணித்த விமானம் ஹோம்ஸ் நகருக்கு அருகே உள்ள ரோடாரில் இருந்து மறைவதற்கு முன்பு திடீரென பாதையை திருப்பி எதிர் திசையில் பறந்தது என ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அசாத் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கணிப்புகளும் உள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 2015 முதல் சிரியாவுடன் ரஷ்யா இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆயுதமேந்திய எதிர்ப்பு குழுக்களுடன் சண்டையிடவும் அவர்கள் வசம் உள்ள பகுதிகளில் சிரிய அரசின் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கவும் ஈரானுடன் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட்டுள்ளது. அதிபர் அசாத் நாட்டை விட்டு வெளியேறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு நாட்டு மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாடினர். நாடு முழுவதும் உள்ள அசாத் குடும்பத்தின் சிலைகளை மக்கள் நகர்த்து அகற்றியுள்ளனர். சிரியாவில் 50 ஆண்டுகளாக ஆட்சி அசாத் குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலைகள் அல்-கொய்தா பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய ஹயாத் தர்மீர் அல்-ஷாம் குழுவின் தாக்குதல் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. 13 வருட மிருகத்தனமான போருக்கு பிறகு அசாத் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளியும் வைத்துள்ளது. பஷர் அல் அசாத் 2000ஆம் ஆண்டில் அவரது தந்தை ஹமீஸ் அல் அசாத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவை ஆட்சி செய்துள்ளனர். இதற்கு முன்பாக பஷர் அல் அசாத்தின் தந்தையின் இரும்பு பிடி ஆட்சியில் சுமார் 30 ஆண்டுகளாக பல அடக்குமுறைகளும் நிகழ்த்தப்பட்டன. 2011ஆம் ஆண்டு தனது ஆட்சிக்கு எதிராக எழுந்த போராட்டத்தை அசாத் கையாண்ட விதம் பேரழிவுகளை உண்டாக்கும் உள்நாட்டு போராக மாறியது. இந்த உள்நாட்டு போரில் 5 லட்சத்துக்கும் அதிகமான உயிர்கள் பலியாகியுள்ளன. 60 லட்சத்துக்கும் மேலான மக்கள் அகதியாகியுள்ளனர். எண்ணற்ற மக்கள் உள்நாட்டிலேயே தங்கள் உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.